ஜெயிலுன்னு சொல்லும்போது அந்த ஒரு காம்பவுண்டு, ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்து தன்னை அப்படி வந்து போலியாக காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயம் கண்டிப்பாக இருக்கும், வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேஸில் எவ்வளோ தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அப்பீலுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை ஏதாவது குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை எப்படி சார் இப்போ ஹை செக்யூரிட்டியில் இருக்காங்க குற்றவாளிகள், அவங்களுக்கு எப்படி கொலை மிரட்டல் வரும்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம தப்பு செஞ்சோம் தண்டனை இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். பட் புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். 2019 இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய சிறை வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? அதிலும் குறிப்பாக இவ்வளோ நாள் விசாரணை கைதியாக இருந்தாங்க, அது அவருக்கான உடைகள் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு சிறைக்குன்னு ஒரு உடை இருக்கும்ல சார், இப்போ அவருடைய சிறை வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? சிறை வாழ்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிற பறவைகள் மாதிரி தான். அதாவது ஒரு பறவையை வந்து சுதந்திரமாக வந்து வெளியில் இருக்கும்போது வந்து எவ்வளோ சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்குமா, அதாவது தப்பு செய்யாத மனிதர்களாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் சுதந்திரமாக எங்கே வேணாலும் சுற்றலாம், வரலாம், போகலாம், எல்லாமே இது பண்ணலாம். ஆனால் ஒரு தவறு செஞ்சுட்டு வந்து ஜெயிலுக்கு வந்து போயிட்ட பிறகு அங்கே வந்து கூண்டுக்குள்ளே அடைப்பட்டிருக்கிற பறவை மாதிரி தான், சுதந்திரமாக வந்து இருக்க முடியாது. அங்கே வந்து ஜெயிலர், வார்டன் இவங்க வந்து சொல்கிற பேச்சு தான் நம்ம வந்து அங்கே கண்காணிப்பில் அப்படியே இருப்பாங்க, கேட்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுடைய கண்காணிப்பில் வந்து இருப்பாங்க. அதோட அங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்துலாம் வந்து இருக்க முடியாது. உடைகள் எல்லாமே வந்து மாறுபடும். அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு உடை கொடுப்பாங்க, ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அங்கே வந்து நடத்துவாங்க. பேர்லாம் சொல்லி கூப்பிட முடியாது. பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்பர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நம்பரை வச்சு தான் வந்து இன்னார் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து போகணும். அந்த நம்பர் தான் அவங்களுக்கு வந்து அடையாளம் சிறையில். அதோட அங்கே வந்து இந்த சாப்பாடு விஷயங்கள், மற்றபடி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து ஜெயிலில் வந்து என்ன சாப்பாடு எல்லா கைதிகளுக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. ஸோ ஒரே மாதிரியாக தான் இருக்குமே தவிர இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாலாம் வந்து கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கும்போது வந்து நம்ம வேண்டியதே நம்ம விருப்பப்பட்டதை வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து வெளியில் வந்து சாப்பிட்லாம். பட் சிறை அப்படின்னு சொல்லி போயிட்ட பிறகு சிறையில் மற்ற கைதிகளுக்கு எல்லாம் என்ன உணவு கொடுக்குறாங்களோ அதே உணவு தான் இவங்களும் வந்து சாப்பிட்டு ஆகணும். நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து நம்ம பட்னி தான், வேறு வழி கிடையாது. இல்லை இது மாதிரி ஐஃபையான, அதாவது சாகும் மாதிரி ஆயுள் தண்டனை கைதி உங்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ குறிப்பாக சேலம் சிறைச்சாலை வந்து எனக்கு தெரிஞ்ச கடைசியாக உங்க தான் சாகும் வரை ஆயுள் கைதியாக இருக்காங்க. இது வரைக்கும் அந்த இருக்க கைதிகளே உங்க தான் அதிகபட்ச தண்டனை. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் செக்யூரிட்டி எல்லாம்? செக்யூரிட்டி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஹை செக்யூரிட்டி தான் வந்து இவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த 9 கைதிகளுக்கு இந்த வழக்கில் வந்து கைதாக இருக்கிற வந்து 9 குற்றவாளிகளுக்கு உயிர் பாதுகாப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் எல்லாம். ஆமாம், இப்போ சொல்லியிருக்காங்க எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பயமா இருக்கு அப்படின்னு, உயிருக்கு அச்சுறுத்தல், கொலை மிரட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் இப்போ ஹை செக்யூரிட்டில இருக்காங்க குற்றவாளிகள், அவங்களுக்கு எப்படி கொலை மிரட்டல் வரும், எப்படி உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் சார்? இல்ல, கொலை மிரட்டல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து ஜெயிலில் வந்து கொலை செய்யற அளவுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சூப்பர்டென்ட்டு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக தான் இவங்களெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சிறையில் வந்து இவங்களை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு செல்லுக்கு வந்து மாற்றுவாங்க, இல்லை வேறு ஒரு பிளாக்குக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு அப்படின்னா சிறைத்துறை வந்து வேறு ஒரு இடங்களுக்கு மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கைதிகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வருது. எப்படி 9 பேருக்குள்ளே பிரச்சனை வருதா? 9 அந்த பேருக்குள்ளேயே ஏதோ வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அவங்களுக்குள்ள என்ன சார் பிரச்சனை? எல்லாம் ஒன்றா தான் பண்ணாங்க, ஒன்றா தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்? இல்லை, சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு வந்து முரண்பாடுகள் இருக்கலாம் இல்லையா. அதாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா அருளானந்தம், அருண்குமார் அண்ட் பாபு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு வந்து இந்த சபரிராஜனுக்கு மேலே வந்து கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில தகவல்கள் வந்து சொல்லப்படுது. தேவையில்லாம எங்களையும் கொடுத்துட்டு மாட்டி விட்டீங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமா, கோவம் இருக்குமா அப்படி சார்? இல்லை, அதாவது வந்து தப்பு பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் நண்பர்களாக வந்து இருப்பாங்க. தப்புல வந்து மாட்டிக்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
என்னை வந்து நீ தப்பு பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து வந்து தப்பு பண்ணோம், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை மட்டும் நீ வந்து நீ மட்டும் மாட்டிக்க வேண்டியதானே, எங்களை எல்லாம் ஏன் முன்னால நான் கேட்டேன் என்னால் நீங்க கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படிங்கிற கதை எல்லாருமே தான். வந்து இருக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனைகள்ல கூட இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து ஏதாவது உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயிலினுடைய சூப்பர்டென்ட்டு, ஜெயிலர், வார்டன் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக கண்காணிப்பில் தான் வந்து இருப்பாங்க. அப்படியே தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த 9 பேருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிளாக்ல வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது தனித்தனி பிளாக்ல வந்து வைப்பாங்க. இல்லை வேறு வேறு சிறைகளுக்கு கூட வந்து மாற்றுவாங்க. ஸோ அங்கே போலீஸ் கண்ட்ரோலில் வந்து சிறைத்துறையினுடைய கண்ட்ரோலில் வந்து எடுப்பாங்க. ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து சிறைத்துறை வந்து பார்த்துப்பாங்க. அப்படி ஏதாவது அங்கே வந்து கைதிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து பிரச்சனையாக வந்து அது முடியும். அதாவது வார்டன், ஜெயிலர், சூப்பர்டென்ட் அந்த சிறைத்துறையில் யாரெல்லாம் வந்து அதிகாரிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு வரும். அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறை கைதிகளுக்கு உண்டான பாதுகாப்பு அவங்க வந்து கட்டாயம் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ளான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படியே வந்தாலும் இந்த சிறைத்துறையினுடைய அதிகாரிகள் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு அப்படின்றது தான் வந்து சட்டங்கள் வந்து சொல்லுது. இல்லை இருக்கட்டும் சார். பட் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட 2019 ஆரம்பிச்சு 2025 தீர்ப்பு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள். அப்படிங்கும்போது இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள போட்டி போறாம சண்டை வரலையா? இப்போ மட்டும் ஏன் கொலை மற்றும் இவங்களால உயிருக்கு அச்சுறுத்தல் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு? காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அதான் மாற்ற வரைக்கும் எதுவும் தெரியாது. மாட்டிட்ட பிறகு தண்டனை உறுதியான பிறகு தான் பிரச்சனைகள் வந்து ஒரு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களோ இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு? இல்லை ஒரு சிலர் வந்து இதில் வந்து இவ்வளோ பெரிய தண்டனை வந்து ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய வழக்கு, சென்சிட்டிவான ஒரு வழக்கு. இதில் பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களுடைய வாழ்க்கையை வந்து நினச்சிட்டு தான் வந்து அந்த நீதிபதி அவர்கள் வந்து விசாரணை செஞ்சு விசாரணையினுடைய முடிவில் தான் வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஏன்னா அது மேபி அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நமக்கு தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு. எதிர்பார்க்காமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம தப்பு செஞ்சோம் தண்டனை இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். பட் எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குமான்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு கூட நினைக்கலாம் நம்ம. இன்னொன்று இதோட மட்டுமல்லையே, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நினச்சி இப்போ கீழ்கோர்ட்டில் வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. மேல்கோர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அப்பீல் போகலாமா சார்? எப்படி சார் போகலாமே, எல்லாமே சட்டத்தில் வந்து வழி இருக்குது அதுக்கு. ஏன்னா கொலை குற்றவாளிக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தண்டனையை எதிர்த்து வந்து மேல்கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகலாம். அப்படி போகும்போது இல்லை இதில் சாட்சியம் எல்லாமே பக்காவாக இருக்குது சார், பக்காவாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் மேல்முறையீடு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு? இல்லை அது யோக்கியன்னு காட்டிக்க போகிறாங்களா எப்படி சார்? இல்லை அதாவது வந்து சட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கீழ்மை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு குற்றவாளியுமே நான் குற்றவாளின்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்ல போகிறது இல்லை. ஸோ குற்றவாளியாக வந்து இல்லாமல் வந்து ஏதாவது நான் வந்து குற்றவாளியாக இல்லைன்னு யாரும் நினைக்க போகிறது இல்லை. ஸோ அப்படி குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து அப்பீல்ன்றது வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு குற்றத்தில் வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கேஸ்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் வந்து வந்து இது வேற நஷ்ட பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க, 85 லட்சமோ என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் எவ்வளோ தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அப்பீலுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை ஏதாவது குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சில எல்லாருமே கூட நினைக்கலாம். எல்லாருமே நினச்சி கூட வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போடலாம், வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி அப்பீல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கேசஸில் இந்த சாகும் வரை தண்டனைன்றதில் அப்படின்றத வச்சுட்டு கூட நீதிபதிகளுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை பொறுத்து நீதிபதிகள் வந்து சாகும் வரை தண்டனை இப்போ வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சார் தாராளமா இருக்கு. 3 ஆயுள் தண்டனை 4 ஆயுள் தண்டனை அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாகும் வரை ஆயுள் தண்டனை ஃபைனுன்னு சொல்லிட்டு வந்து கீழ்மை நீதிமன்றம் வந்து இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுவே ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் வரும்போது அந்த ஃபைன் இல்லாமல் கூட பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சாகும் வரை தண்டனைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த சாகும் வரை ஆயுள் தண்டனையை கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும் ஜெயிலில் நீங்கள் பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இந்த அப்பீல் போகிறதுக்கு உரிமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றவாளிகளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சட்டத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் சட்டத்தில் வந்து
குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எனக்கு வந்து தண்டனை வந்து ஜாஸ்தி கொடுத்துட்டாங்க, எனக்கு தண்டனை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. இதுல கூட கேட்டிருக்காங்க சார், அந்த தண்டனை இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பான்னு எதிர்பார்க்கல குற்றவாளிகள். அந்த தண்டனை வாசிக்கும் போது கூட அம்மா எனக்கு கல்யாணம் ஆகல, வயசான அப்பா அம்மா இருக்காங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட அப்பீலுக்கு பயன்படுத்தலாம்ல இந்த ஒரு ரிக்வஸ்ட்டை? கேட்கலாம் தாராளமாக வந்து கேட்கலாம். பட் வந்து அந்த மாதிரி கேட்கும்போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை வந்து ஏதாவது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க தவிர, பட் முழுசாக வந்து இது பண்ணுறதுக்கு உண்டான, ஏன்னா கேஸ் அதை படித்து பார்த்தா தான் வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து வீரியம் இருக்குது அது எல்லாமே. இது வந்து திறமையான வழக்கறிஞர்கள் வந்து அதில் வந்து ஏதாவது தப்பு பண்ணாதவங்க வந்து யாராவது இதில் இந்த கேஸில் வந்து மாட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான சாதக பாதகங்கள் எல்லாமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து படித்து பார்த்துட்டு அவங்க வந்து அப்பீல் செய்வாங்க. இப்போ நீங்கள் சொல்லிருக்கிற காரணங்களை வச்சு கூட அவங்க அப்பீல் வந்து போடலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வந்து வயசான பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குற்றவாளிக்கு இப்போ ஜெயிலில் இருக்காங்க, இப்போ அவங்க வந்து ஒரு வயசான பெற்றோர்கள் வந்து பார்க்கணும், இல்லை வயசான பெற்றோர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ இல்லை அந்த மாதிரி நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரோல்னு சொல்கிறோம்ல நம்ம, பரோல். ஸோ பரோல் அப்ளிகேஷன் வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் செஞ்சு அது வந்து வருஷத்துக்கு ஒரு 15 நாள் வந்து அவங்கள வந்து போயிட்டு வாங்க, நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வாங்க, இல்லை உங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லி போயிட்டு அவங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பெரோல் வந்து அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் கோர்ட்டில் வந்து அலோ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அது போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சட்டத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலை குற்றவாளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பொருந்தும், சாதாரண குற்றவாளிகளுக்கும் இது பொருந்தும், இந்த மாதிரி குற்றங்களுக்கும் இது வந்து சில பொருந்தும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இவங்க இருக்குது. சிறை வாழ்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரமாக வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் நம்ம விருப்பப்படி நம்ம எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஆனால் சிறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும்போது கூண்டுக்குள்ளே அடைப்படுகின்ற பறவைகள் மாதிரி தானே தவிர இதில் வந்து அது வந்து இப்போ வந்து நம்ம கூட வந்து நினச்சதை நம்ம பேசலாம், நினச்சதை வந்து இது பண்ணலாம். ஆனால் சிறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் அங்கே வந்து பறிக்கப்படுது. குற்றம் செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கிடைக்குது. அதாவது சிறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாப்பாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் போடுறாங்களா, சிக்கன் முட்டையெல்லாம் இதெல்லாம் உண்டு. ஸோ அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து டீ, மாலையில் வந்து டீ, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, டிஃபனு, ஸ்நாக்ஸ், சுண்டல் இதெல்லாம் வந்து சிறையில் வந்து இதெல்லாம் வந்து வழங்கப்படுறாங்க. சிறைக்கு வந்து சிறை விசிட் வந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே சிறைவாசிகளுக்கு இது எல்லாமே வந்து உண்டு. அதே மாதிரி வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் வந்து அந்த கறி, அந்த முட்டை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது. இதெல்லாம் வந்து நடக்கும், எல்லாமே வந்து நடக்கும். ஆனால் கம்பல்சரி இப்போ இது மாதிரி குற்றவாளிகள் வந்து கம்பல்சரி வேலை பார்த்தே ஆகணும். ஒன்று துப்புரவு தொழிலோ இல்லை நெசவாளர் தொழிலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்க வந்து பண்ணி தான் ஆகணும். அதுவும் இந்த கடுமையான இம்ப்ரெஷன்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் கண்டிப்பாக கடுமையான வேலைகள் வந்து சிறைத்துறை அதிகாரிகள் வந்து இவங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அதுக்குண்டான கூலியும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 300 ரூபான்னு சொல்லிட்டு வந்து நிர்ணயிச்சதாக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த 300 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து கூலியாக வந்து கொடுப்பாங்க. அதில் 20% வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து தீர்ப்பில் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து சிறையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் செய்யலாம், விவசாயம் வந்து செய்கிறாங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து நெசவு தொழில் செய்கிறாங்க, சோப்பு தயாரிக்கிறாங்க, கார்பெண்டர் வேலை, அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை, துணி துவைக்கிறது வேலை. ஸோ விதவிதமான வேலைகள் அங்கே வந்து செய்யப்படுது. அங்கே வந்து செஞ்சுட்டு வந்து செஞ்சு இந்த மாதிரி வேலைகள் அந்த ப்ராடக்ட் எல்லாம் தயார் பண்ணுறாங்க இல்லையா. அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறையில் இருக்கிற கைதிகள் வந்து தயாரித்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷாப்பாக வச்சு அது வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே தயாரித்த பொருட்கள் இங்கே வந்து விற்பாங்க. ஸோ அங்காடிகள் போட்டு அதே மாதிரி சிறையில் இருக்கிற கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வந்து வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறையினுடைய கைதிகள் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா தண்டனை சிறைக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நினச்ச இடத்துக்கு நம்ம போகலாம், யார் கண்ட்ரோலும் நம்ம இல்லை. சிறை அப்படின்னு சொல்லி பார்த்தா கூண்டுக்குள் அடைப்பட்ட பறவை மாதிரி தான், சுதந்திரம்ன்றது இருக்காது. வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமான ஒரு வாழ்க்கை.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டா தேவைப்பட்ட உணவு இல்லை எப்படி வேணா சாப்பிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை வந்து நாங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிட்லாம், இப்படிலாம் இருக்கும் இல்லையா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே உணவு தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணும். அங்கே வந்து தான் வந்து யோசிப்பாங்க, ஆனால் வெளியில் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தோம், இங்கே உள்ளே வந்த பிறகு வந்து நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். அதாவது உண்மையாக சிந்தனை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிவிட்டு ஜெயில் வாழ்க்கைன்றதே நமக்கு தேவையில்லை இந்த லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பேர் கூட அந்த மாதிரி இருக்கலாம். பட் இதே இந்த ஜெயில் வாழ்க்கையில் வந்து குற்றம் செஞ்சுட்டு வந்து உள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலர் இதே வந்து ஒரு தொழிலாகவே வந்து ஆக்கிடக்கூடாது. அப்படி ஆக்கினாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி நினைப்போடு அவங்க வந்து வெளியில் வந்து வேற ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னா மறுபடியும் பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அவ்வளோதான், சுதந்திரம்ன்றதே இருக்காது. பட் இன்றைக்கி வந்து சில பேர் வந்து நினச்சிக்கிறாங்க, வெளியில் வந்துட்டு ஒரு குற்றம் செஞ்சால் மறுபடியும் வந்து ஜெயிலில் போய் சுகபோக வாழ்க்கை வந்து வாழலாம் அப்படின்லாம். சுகபோக வாழ்க்கை வந்து என்ன, ஜெயிலையே வந்து உங்களை வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அடைச்சி இது பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச ஊருக்கு போகலாம், நினச்ச மாநிலத்துக்கு போகலாம், நினச்ச வெளிநாடு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். பட் ஜெயிலுன்னு சொல்லும்போது அந்த ஒரு காம்பவுண்டு, ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது வந்து ஒரு வாழ்க்கையா கிடையாது, வாழ்க்கையே வந்து கிடையாது. இது ஜெயிலுக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சுட்டோ இல்லை கொலை செஞ்சுட்டோ ஜெயிலுக்கு போகிறவங்க இதெல்லாம் வந்து யோசிக்கணும். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை செய்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு உயிர் போகுது. ஒருத்தர் வந்து இப்போ வந்து செயின் பறிப்பு, இப்போ வந்து கொள்ளை கற்பழிப்பு இல்லை இந்த மாதிரி வழக்கில் வந்து போகும்போது எத்தனை பேர் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அத்தனை பேருடைய வயிற்றெரிச்சல் என்னவாக இருக்கும். இதெல்லாம் தப்பு தானே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வந்து தவறு செய்யுது. ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ அந்த 9 குற்றவாளிகளும் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வரும்போது வந்தால் அவன் ட்ரிப் பண்ணிட்டு நல்லா ஹைஃபையாக வர்றாங்க, எப்படி சார்? அதாவது வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்து தன்னை அப்படி வந்து போலியாக காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயம் கண்டிப்பாக இருக்கும், வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் அந்த வருத்தம் முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூட தெரியலையே சார். அது வந்து அந்த நேரத்தில் அப்படி வந்து இருந்திருக்கலாமே தவிர, பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் வந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பயம் இல்லாத ஆள் யாருமே கிடையாது சைக்கலாஜிக்கலாக. அதுவும் தப்பு பண்ணிவிட்டு நான் தைரியமாக வந்து நான் வந்து வெளியில் வந்து நிற்கிறேன் காட்டிக்கிறது, அவ்வளோதானே தவிர அப்போ உள்ளே போக போக தானே தெரியும். இப்போ ஜெயில் வாழ்க்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா போக போக தான் இதனுடைய விளைவுகள் என்ன, எத்தனை நாள் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றத வந்து இதோட வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்றதெல்லாம் வந்து போக போக தானே தெரியுமே தவிர அது உடனே வந்து தெரியாது. இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கலாம், அதாவது வந்து இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கைதிகளாக இருக்க அப்பப்போ வெளி உலகத்துக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இனிமேல் அப்படி கிடையாது, உடச்சி உள்ளே போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது கேஸு வந்து அப்பீல் போட்டு அவங்க கேஸு வந்து அன்றைக்கி ஏதாவது வந்து இவங்களுக்கு ஏதாவது குறைவாக வந்துச்சுன்னா ஏதாவது பரோல் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் வெளி உலகத்தில் வந்து சூரிய வெளிச்சம் வந்து பார்ப்பாங்களே தவிர மற்றபடி அந்த கூண்டுக்குள்ளே அந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அடைச்சிட்டு தான் கிடக்கணும். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு வழக்கோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.